السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. திருவாடுதுறை திருவாலங்காடு ஐநூறு மக்தப் மதரசாவுடைய 10ஆம் ஆண்டு விழா மிகச் சிறப்பான முறையில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுடைய நிகழ்வுகள் காலையிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று முத்தாய்ப்பாக பட்டிமன்றத்தை நெருங்குகின்ற அற்புதமான தருணத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த விழாவினை சிறப்பித்து தருவதற்காக சென்னையிலிருந்து வருகிருந்திருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஷேக் மஹியுத்தீன் ஹசரத் பிருந்தகை அவர்களே, சிறப்பு பேருரை நிகழ்த்த வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஷவுகத் அலி உஸ்மானி அவர்களே, இந்த நிர்வாக சபையினுடைய ஊர் பிரமுகர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமினை தெரிவித்துக் கொண்டு என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். 2 வார்த்தை தான். உலகத்திலே இப்போ இருக்கிற இந்த சூழல் எதுவெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிறதோ எல்லாமே அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மது ஹராம் என்று சொல்கிறது. மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட்டி ஹராம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு வட்டி ஆங்காங்கே எல்லா இடத்திலேயும் நிரம்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமியிலே நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. மோசடியா, கஞ்சாவா, எல்லா விஷயங்களும், எல்லா அனாச்சாரங்களும், அக்கிரமங்களும், அசிங்கங்களும் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு பண்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையை எப்படி மீட்டெடுத்து அடுத்த தலைமுறை இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கான வழிதான் மக்தப் மதரசா. இந்த மாவட்டத்திலேயே மக்தப் மதரசாவுடைய விழாவை மிகச் சிறப்பான முறையில் நடத்தக்கூடிய ஒரு ஊராக நம்முடைய திருவாடுதுறை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிக மெச்சத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலம் திருவாடுதுறையினுடைய ஊரின் உருவாக்க எவ்வளவு என்று எத்தனை காலம் என்று தெரியாது. ஆனால் இந்த 10 ஆண்டு காலம் இந்த ஊரினுடைய வரலாற்றிலே நிச்சயமாக பதிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு மக்தப் மதரசாவுடைய விரிவாக்கத்தை மிக பிரமாண்டமான முறையிலே கொண்டு சேர்க்கக்கூடிய அறப்பணியை இந்த நிர்வாகமும் இங்கே இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, நெஞ்சு சொன்னால் நாம் வாழுகிற காலகட்டத்திலே, நாம் சிறுபிராயத்திலே பாலிய காலத்திலே இருக்கும்போது நமக்கு போதித்து தந்த அந்த மக்தப் மதரசாவுடைய அடிப்படை தான் நமக்கான மார்க்கத்தின் வழியாக, வாசலாக, அந்த வழியிலே நாம் வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே மக்தப் மதரசா சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த விழாக்களை கோடிகளை கொட்டி கொடுத்தாவது தொடர்ந்து எல்லா காலத்திலேயும் இதை சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று சிந்தனையோ மாறுபட்ட எண்ணமோ நிச்சயமாக வரவே கூடாது. ஏனென்றால் இது நிகழ்வல்ல, இது ஒரு விழாவல்ல. நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய பிள்ளைகளின் உள்ளங்களிலே உருவாக்கக்கூடிய மார்க்கத்தின் கோட்டை அது, மார்க்கத்தின் சிம்மாசனம், அவருடைய உள்ளத்திலே விதைக்கப்படக்கூடிய விதை அது. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இங்கே பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஸ்டேஜில் தங்களுடைய திறனை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இது ஏதோ அவர்கள் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, நாம உட்கார்ந்து பார்க்கிறோம் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. இன்னும் 50 ஆண்டு காலங்கள் கழித்ததற்கு பின்னாலே இவர்கள் பேசுகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி, நான் ஓதுகின்ற காலத்திலே, நான் சிறுபிராயத்திலே இருந்த காலத்திலே இப்படியெல்லாம் மாநாட்டை போல நடந்தது. எங்களுடைய உஸ்தாத், எங்களுடைய நிர்வாக பெருமக்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த காரணத்தினால்தான் நாங்கள் ஓரளவு மார்க்கத்தின்படி வாழ்வதற்கான வழியை பெற்றிருக்கிறோம் என்று 50 ஆண்டு காலங்கள் கழித்ததற்கு பின்னாலும் இந்த நிகழ்வை மனக்கண் முன்னாலே நிறுத்தி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
இன்றளவும் ஒவ்வொரு 2 ரக்காயத் தொழுகிறோமா, 2 ரக்காயத்து தொழுதோம் அப்படின்னு சொன்னா தொழுகைக்கு பின்னாலே அத்தஹியாத்து சொல்கிறோம். அதற்கு பின்னாலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்பதை நாம் ஓதுகிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்வதை நாம் சுன்னத்தாக தொழுகையிலே ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட யாரை முன்மாதிரியாக ஆக்கி நாம் துஆ செய்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நம்ம கண் முன்னே காட்ட ஒரு பலனை அல்லாஹ் தஆலா பார்க்க வைத்து விட்டார். எல்லாம் வல்ல அல்லாஹ் இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கும் அந்த ஞானத்தை அள்ளி தருவானாக என்று பிரார்த்தித்து, மிகையான அலங்காரம் என்றால் உன் மேலாடை தானாக சரியும், நகை மோகம் பொருளாசை கொண்டால் உன்னை நலிவுக்குள் அழிவுக்குள் சேர்க்கும், பழிப்பாவம் பல வந்து வாய்க்கும், உயிர் பகை கூட உன்னை தேடி மாய்க்கும். ஆயிஷாவின் பாதை செல்லம்மா, உன் அழகுக்கேற்ற பாதுகாப்பம்மா, அன்னை ஆயிஷாவின் பாதை செல்லம்மா, உன் அழகுக்கேற்ற பாதுகாப்பம்மா. பின் கொண்ட நிலவான முகத்தில் சில விழியச்சில் வந்து விழக்கூடும், பொன் போன்ற உன் அழகு தோற்றம் பல கண்ணுக்கு விருந்தாக நேரும், பெண்ணுக்கு இதுதானே கேடு, நல்ல பெருமை தருமே உன் ஹிஜாபு. ஃபாத்திமாவை ஃபாலோ பண்ணம்மா, நல்ல பாதுகாப்பு. நக கண் பார்த்து நீ நடக்க வேண்டும், மண்ணில் பெண்ணோடு பிறந்ததிந்த நானும், இதை பேணாத பெண்ணுக்கு ஈனம், கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே. ஒரு பிள்ளை பேசும்போது பேச்சு ஆணை அணிந்திருந்தும் நிர்வாகமாக இருப்பார்கள். பாத்தீங்களா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய எல்லா ஊர்ல அது விவரம் தெரியல. அதற்கு வேலை அடிக்கடி சொல்வார்கள், பெண்ணோட எல்லாம் புர்கால போட்டிருப்பாங்க, பின்னாடி முடி பெருசா தெரியும். அதை மறைப்பதற்கு மறந்து விடுவாங்க. தெரியல அவர்களுக்கு, வேற ஒண்ணு அந்த விளக்கம் தெரியாத காரணத்தினால் புர்கா போடுவார்கள், பின்னாடி பார்த்தா முடி. அதை கூட முழுமையாக மறைத்து விட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. எனவே அதையெல்லாம் நம்முடைய சிந்தனையில் ஏற்று மணவாளன் உள்ளத்தில் நாளும் நீ மலராகி மனம் கமழ வேண்டும், அனலாக அவன் மாற நேர்ந்தால் அன்பு முகத்தால் அதை மாற்ற வேண்டும், தினம் உன்னை அவன் காணும் போது. ஜமாத்தார்களுக்கு, குறிப்பாக நமது திருவாவூர்துறை ஜமாத்தார்களுக்கு நாம் நன்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. நம் வீட்டு பிள்ளைகளை நல்ல முறையில் வெறும் இல்மை மாத்திரம் கொடுத்து விட்டு விடாமல் இறை அச்சத்தை தக்வாவோடு சேர்ந்த அந்த இல்மை அல்லாஹ் தஆலா நம் பிள்ளைகளுக்கு வழங்கிய புரிவானாக என்று பிரார்த்திப்போமாக. அல்லாஹ் தஆலா அவன் நினைத்தால் எப்படியும் அவன் நமக்கு வாழ்க்கையை நடத்தி காட்டுவான். ஒரு பழம் எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு கனியை எடுத்துக்கொண்டால் விதையை வெளியில தான் உள்ளதான் வச்சிருப்பான், எல்லா பழத்துக்கும் எல்லா கனிகளுக்கும். ஆனால் ஒரே ஒரு பழத்திற்கு அல்லாஹ் ஆசைப்பட்டானாம், இதுக்கு வெளியே வச்சு பார்ப்போமே சொல்லிட்டு. அதுதான் கதீஜாவின் பாதை செல்லம்மா, உன் கல்புக்கு அது பாதுகாப்பம்மா, அன்னை கதீஜாவின் பாதை செல்லம்மா, உன் கல்புக்கு அது பாதுகாப்பம்மா. கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே, நக கண் பார்த்து நீ நடக்க வேண்டும், மண்ணில் பெண்ணோடு பிறந்ததிந்த நானும், இதை பேணாத பெண்ணுக்கு ஈனம், கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும்.